நடிகர் விஜய். 200 கோடியை நான் ஒன்றா பார்த்ததில்ல. அதை வந்து சாதாரணமாக அப்படி தூக்கி போட்டு நான் அரசியலுக்கு போகிறேன், மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால, ஏன்னா நான் ரொம்ப நாளாக அரசியல் ஆசை உள்ளவன் நானே. பட் ஒரு தன்னிறைவு அடையலை. நான் வந்து இன்னும் சினிமாலேயே சாதிக்கல அந்த லெவலுக்கு இருக்கும்போது, அவர் இவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ என்கிட்ட கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் வந்து சினிமாவுக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுறீங்க, வீடு வாசல் எதுவுமே தேவையில்லை, எனக்கு சினிமா போதும். ஆனால் அவர் வந்து சினிமாவுடைய உச்சம் அவர் எங்கேயோ இருக்காரு. அவர் இப்போ ரீரிலீஸ் ஆன கில்லி வந்து அவ்வளோ பெருசாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போவாது மனசு கொஞ்சம் சலனப்படுமான்னு நினச்சேன் நான். நிறைய பேர் டேரக்டர் இப்போ கூட வேற யாரோ ஒரு டேரக்டர் வந்து நல்ல கதை வச்சிருக்காரு, விஜய் வச்சு பண்ணா, இப்படியாவது அவர் திரும்பி வந்துட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஆசை எனக்கு இருக்கு. ஆனால் அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கிறதுனால அது எனக்கு பிடிக்கல. இளையராஜா. அவர்கிட்ட யாராவது ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னால் அவனை எனக்கு பிடிக்காது. பார்த்திபன். எதிர்பார்க்குற பதிலை தவிர மீது எல்லாத்தையும் அவன் சொல்றதுனால அவனை எனக்கு பிடிக்காது.